வணக்கம். 9 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். 95 காலி பணியிடங்கள் கொண்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட குரூப் 1 பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றது. இதற்கு சுமார் 3 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 1,90,000 பேர் மட்டுமே தேர்வு எழுதினர். இந்நிலையில் முதல்நிலை தேர்வில் தகுதி பெற்றவர்கள் பட்டியலை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. அதன்படி ஒரு பணிக்கு 20 பேர் வீதம் முதன்மை தேர்வு எழுத தகுதி பெற்றுள்ளனர். குரூப் 1 பணிக்கான முதன்மை தேர்வு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் மே 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதிக்குள் தகுந்த ஆவணங்களுடன் முதன்மை தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் குறித்த விவரமான தகவல்கள் டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் இடம்பெற்றுள்ளது. முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அனைத்து ஆவணங்களையும் முறையாக விண்ணப்பிக்குமாறு தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் கட்டப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழா மற்றும் கருணாநிதியின் 100ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஜூன் மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடு வருகை தரவுள்ளார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அப்போது சென்னை கிண்டியில் 230 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள கலைஞர் 100ஆண்டு பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்தார். இதேபோன்று நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறவுள்ள கருணாநிதியின் 100ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்கும்படியும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசினார். முன்னதாக சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி சென்ற முதலமைச்சரை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அங்கிருந்து தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு சென்ற அவர் பாதுகாப்பு படையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அரசு இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிரதமர் மோடியை விமர்சித்து காங்கிரசால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் நவல்குண்ட் தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அமித் ஷா உலகமே பிரதமர் மோடியை புகழ்ந்து வரும் நிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும் அவரை அவமதிப்பதாக கூறினார். சிக்மகளூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியின் போது 80 மத கலவரங்கள் நடந்ததாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் की सरकार में 80 कम्युनल राइट्स हुए. नोट माय वर्ड्स, 80 कम्युनल राइट्स हुए तो कांग्रेस के टाइम में हुए. ये आपको ध्यान में रखना चाहिए. இதனிடையே கர்நாடக மாநிலம் கல்புர்கியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி 40% ஊழல் செய்த பாஜக 40 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என கூறினார். கர்நாடகாவில் அரசு துறைகளில் 50,000 பணியிடங்கள் காலியாக உள்ளது என குறிப்பிட்ட அவர் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் 50,000 பணியிடங்களும் உடனடியாக நிரப்பப்படும் என உறுதியளித்தார். மேலும் மாநிலத்திற்கு ஏற்ப சிறப்பு கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். பிரதமர் குறித்து அவதூறாக பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பரப்புரையில் ஈடுபட தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கலபுரகியில் பரப்புரையில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடியை நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு என்று விமர்சித்தார். இதற்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் பிரதமரை குறிப்பிடவில்லை, பாஜகவின் கொள்கைகளை கூறியதாக கார்கே விளக்கம் அளித்தார். மேலும் யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கோருவதாக அறிவித்தார். இந்நிலையில் கார்கே மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் வாய் தவறி இதனை கூறவில்லை, திட்டமிட்டே விமர்சித்ததாக குற்றம் சாட்டிய பூபேந்தர் கார்கே மீது வழக்கு பதிவு செய்யவும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே கர்நாடக பாஜக MLA பசனகவுடா எண்ணல் சோனியா காந்தியை விஷக்கண்ணி என்று விமர்சித்தார். இதற்கு காங்கிரஸ் கட்சியில் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று கர்நாடக காங்கிரஸ் மாநில தலைவர் சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியினரும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளனர். பாஜகவின் உயர்மட்ட தலைவர்கள் கூட தவறான தகவல்களை திட்டமிட்டு பரப்புவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரை சிறையில் அடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று மல்யுத்த வீரர்கள் தெரிவித்துள்ளனர். பாஜக MPயும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவருமான பிரிஜ்பூஷன் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து புகார் தெரிவித்து 3 மாதங்கள் ஆன போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி டெல்லி ஜந்தர் மந்தரில் மல்யுத்த வீரர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றவாளி யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்கள் நீதி கேட்டு வீதியில் இறங்கி போராடுவதை காணும் போது ஒரு வீராங்கனையாக மிகுந்த வேதனை அடைவதாக சானியா மிர்சா குறிப்பிட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். இதேபோல கிரிக்கெட் வீரர்களான வீரேந்திர சேவாக், ஹர்பஜன் சிங், ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற அபினவ் பிந்த்ரா உள்ளிட்டோரும் மல்யுத்த வீரர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும் என டெல்லி காவல்துறையினர் உறுதியளித்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய டெல்லி காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கர்நாடகாவில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படவில்லை என்றும் தவறாக இசைக்கப்பட்டதால் தான் பாதியில் நிறுத்தப்பட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்தார். சர்வக்ன நகர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த அண்ணாமலையுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் நந்தா கலந்துரையாடிய போது தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை குறித்து அண்ணாமலை பேசினார். அங்கிருந்த டேப் ஆபரேட்டர் அவர் தமிழ்தாய் வாழ்த்து போடுறார். போடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து சரியா இல்ல. அதுவும் டேப்ல அறகுறையாக ஒரு தமிழ்தாய் வாழ்த்து அங்க போடப்பட்டது. ஆனாலும் நான் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை தெரிவித்து நின்று கொண்டிருந்தேன். அதை ஈஸ்வரப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் தற்போது ஒரே எதிரியாக தான் மட்டுமே இருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். அதாவது டிஎம்கேவை பொறுத்தவரை அவர்களுடைய மொத்த டிஎம்கேவுக்கு ஒரே எதிரியார்னு அண்ணாமலை. டிஎம்கேவினுடைய தொண்டனிலிருந்து முதல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரை தினமும் அண்ணாமலை புராணம் பாடாம அவங்க தூங்க போக முடியாது. அதைத்தான் இன்னைக்கு டிஎம்கே செய்யறாங்க. அந்த புராணத்துல புதுசா கனிமொழி அவர்களும் சேர்ந்திருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் ஈஸ்வரப்பா செய்ததில் தவறு ஏதும் இல்லை என்றும் அண்ணாமலை கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை 6 மாதங்களுக்கு பிறகு நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களுக்கு கடந்த 2018ஆம் ஆண்டில் தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது தகுதியில்லாத பலர் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களாக அவசர கதியில் சேர்க்கப்பட்டதாகவும் உறுப்பினர் பட்டியலில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளும் வரை தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. ஈரோட்டைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உறுப்பினர் பட்டியல் திருத்த பணிகள் நடந்து வருவதாகவும் குறைகளை நிவர்த்தி செய்ய 6 மாதங்கள் அவகாசம் வழங்குமாறு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்று வாக்காளர் பட்டியலை திருத்த அவகாசம் வழங்கி கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலை 6 மாதங்களுக்கு பிறகு நடத்த அரசுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ரசிகர்களின் பெரும் வரவேற்புடன் பொன்னியின் செல்வன் படத்தின் 2ஆம் பாகம் வெளியாகியுள்ளது. கல்கியின் நாவலான பொன்னியின் செல்வனை அடிப்படையாக கொண்டு இயக்குநர் மணிரத்னம் பிரம்மாண்ட திரைப்படத்தை உருவாக்கியுள்ளார். படத்தின் முதல் பாகம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியாகி உலகம் முழுவதும் வசூல் வேட்டை நடத்தியது. இதையடுத்து பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே 2ஆம் பாகம் வெளியானது. தமிழ்நாட்டில் அதிகாலை சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காலை 9 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட்டது. ரசிகர்களின் கொண்டாட்டத்தால் திரையரங்குகள் விழாக்கோலம் பூண்டன. சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கிற்கு வந்த நடிகர் ஜெயம் ரவிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோயம்பேடு ரோகிணி திரையரங்கத்தில் படம் பார்க்க ஆதித்ய கரிகாலன் வேடமிட்டு ரசிகர் ஒருவர் வந்திருந்தார். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு டைலாக் எல்லாம் அவளே மறக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நான் அவர் அதுலேருந்து தான் பிடிச்சது. ஸோ பாட்டுக்கு கெட்டப் போட்டு வரணும் இது பிளான் அப்படியே ஸோ போட்டு வந்துட்டேன் அவ்வளோ. இதனிடையே சென்னை வடபழனியில் உள்ள பலாசோ திரையரங்கத்தில் நடிகர்கள் விக்ரம், ஜெயராம், நடிகை த்ரிஷா ஆகியோர் ரசிகர்களுடன் படம் பார்த்தனர். பொன்னியின் செல்வன் பேனியாக புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நண்பர்களுடன் டீ கடைக்கு செல்வது போல போதை ஆசாமி ஒருவர் நல்ல பாம்புடன் டீ குடிக்க சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியை ஒட்டி ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன. இப்பகுதி வயல்வெளிகளில் பாம்பு உள்ளிட்டவற்றின் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் செங்கோட்டை பிரானூர் பார்டரில் காதர் என்ற நபர் கழுத்தில் நல்ல பாம்புடன் டீ குடிக்க வந்தார். அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் இதனை கண்டு அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். ஆனால் அந்த நபரோ எந்த பதற்றமும் இல்லாமல் கழுத்தில் பாம்பை மாலை போல சுற்றிக் கொண்டு சூடான டீயை கூலாக அருந்தினார். பாம்பின் வாயை அழுத்தி பிடித்தபடி பார்ப்போரை பதற வைக்கும் விதமாக டீ குடித்த இந்த வீடியோ தற்போது கவனம் பெற்று வருகிறது. மது போதையில் இருந்த அவர் அப்பகுதியில் ஊர்ந்து வந்த பாம்பை பிடித்து கழுத்தில் போட்டதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதியும்
1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் முடிந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் கோடை விடுமுறை சனிக்கிழமை தொடங்குகிறது. இந்நிலையில் அடுத்த கல்வியாண்டுக்கான பள்ளி வேலை நாட்கள், தேர்வுகள், விடுமுறை தினங்கள் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய நாட்காட்டியை அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்னையில் வெளியிட்டார். வெயில் அதிகமாக இருந்தால் பள்ளிகளை தாமதமாக திறப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். ஜூன் 1ஆம் தேதி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கப்படும். ஜூன் 5ஆம் தேதி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். அடுத்த ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கும் என்றும், ஏப்ரல் 8ஆம் தேதி 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு தொடங்கும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் வேட்புமனுவில் எடப்பாடி பழனிசாமி சொத்து விவரம் உட்பட பல்வேறு முக்கிய தகவல்களை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 30 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சேலம் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேட்புமனு மற்றும் பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரம் உட்பட பல்வேறு முக்கிய தகவல்களை மறைத்ததாக தேனி மாவட்ட திமுக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் மிலானி வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு சேலம் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது மிலானி தானே முன்வந்து நேரில் ஆஜராகி வாதிட்டார். அதற்கு பிறகு சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விரிவான விசாரணை நடத்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேற்படி வழக்கில் குற்றப்பத்திரிகையை 30 நாட்களுக்குள் சேலம் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டது. பொதுநலன் சார்ந்த இந்த வழக்கை தொடர்ந்த புகார்தாரர் மிலானிக்கு உரிய பாதுகாப்பு வழங்க மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கும் சேலம் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கோவை, சேலம் மண்டல நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் கமல்ஹாசன் பங்கேற்றார். இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் தேர்தல் கூட்டணி குறித்து இப்போது பேச வேண்டாம் என்றார். முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. விரைவில் முடிவெடுக்கப்படும். பெங்களூர் செல்வீர்களா அப்படிங்கிறது பத்திரிகை செய்தியில் உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க. நாளைக்குள்ள அந்த செய்தியை சொல்லிடுவோம். திராவிடம் என்றால் 2 கட்சிகள் மட்டுமில்லை, அது நாடு தழுவியது என்றும் கமல்ஹாசன் பேசினார். ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே நடிகை சமந்தாவிற்கு ரசிகர் ஒருவர் கோவில் கட்டி தனது அன்பை வெளிப்படுத்தியுள்ளார். பாபட்லா மாவட்டத்தைச் சேர்ந்த தெனாலி சந்தீப் என்கின்ற கார் ஓட்டுநர் சமந்தாவின் தீவிர ரசிகராவார். சமந்தாவின் 36வது பிறந்த நாளை ஒட்டி நூதன முறையில் வாழ்த்து தெரிவிக்க தெனாலி திட்டமிட்டார். சமந்தா தனது வாழ்நாளில் மறக்க முடியாத அளவிற்கு அந்த வாழ்த்து இருக்க வேண்டும் என்று நண்பர்களுடன் அவர் ஆலோசனையும் நடத்தினார். அதன் அடிப்படையில் சமந்தாவின் மார்பளவு சிலையை வடிவமைத்த தீவிர ரசிகர் கோவில் ஒன்றை கட்டி எழுப்பினார். அவரது பிறந்த நாளை ஒட்டி இக்கோவிலில் சிறப்பு பூஜைகளும் நடந்தன. சமந்தாவிற்கு கோவில் கட்டுவதைக் கண்டு முதலில் கேலி செய்த ஊர் மக்கள் தற்பொழுது அதனை பார்வையிட்டுச் செல்வதாக அவர் தெரிவித்தார். 2 பிள்ளைகளுக்கு தந்தையான தெனாலி சமந்தாவிற்கு கோவில் கட்ட அவரது குடும்பத்தினரும் ஒத்துழைப்பு அளித்துள்ளனர். குஷ்பு, ஹன்சிகாவை தொடர்ந்து திரை நட்சத்திரங்களுக்கு கோவில் எழுப்பிய வரிசையில் சமந்தாவும் இடம் பிடித்துள்ளார். சென்னையில் பாஜக நிர்வாகி படுகொலை வழக்கில் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி கவுன்சிலர் உட்பட 9 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த வளர்ப்புறம் பகுதியை சேர்ந்த PBG சங்கர் வளர்ப்புறம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் பாஜகவின் SC/ST பிரிவு மாநில பொருளாளராகவும் பதவி வகித்து வந்தார். இவர் கொளத்திலிருந்து பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியாக தன்னுடைய வீட்டிற்கு வியாழக்கிழமை இரவு காரில் சென்றார். பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டை பகுதியில் சங்கரின் காரை வழிமறித்த கும்பல் நாட்டு வெடிகுண்டை வீசியது. பிறகு சங்கரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதில் படுகாயமடைந்தவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து காவல்துறை தனிப்படை அமைத்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி கவுன்சிலர் சாந்தகுமார் உட்பட 9 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். எழும்பூரில் உள்ள 13வது நீதிமன்றத்தில் இவர்கள் அனைவரும் மொத்தமாக சரணடைந்தனர். தொழில் போட்டி காரணமாக இந்த கொலை நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்த நிலையில் சரணடைந்த 9 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர்.
ஆருத்ரா மோசடி வழக்கில் பாஜக நிர்வாகியும் நடிகருமான R.K. சுரேஷுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவனம் பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி பணத்தை பெற்று சுமார் 2400 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் ஆருத்ரா நிறுவனத்தின் இயக்குநர்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுவரை 100 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கி கணக்குகளை முடக்கியிருப்பதாகவும் 4 கிலோ தங்க நகைகள் 6 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய IG ஆசியம்மாள் ஆருத்ரா ஹிஜாபு உள்ளிட்ட வழக்கு விவரங்கள் அமலாக்கத்துறைக்கு தரப்பட்டுள்ளதாக கூறினார். ஆருத்ரா வழக்கில் கடந்த ஒரு மாதத்தில் மாலதி, மைக்கேல் ராஜ், ஹரிஷ், ராஜசெந்தாமரை, சந்திரகண்ணன் ஆகியோரை கைது செய்து இவங்களை சிறையில் அடைத்திருக்கிறோம். இதுல கூடிய விரைவில் ஆருத்ரா வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். ஆருத்ரா ஹிஜாபு மோசடி வழக்குகளில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் ஆசியம்மாள் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை காப்பகத்தில் யானை தாக்கி உயிரிழந்த பாகன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழ்நாடு வனத்துறை தெரிவித்துள்ளது. முதுமலை யானைகள் காப்பகத்தில் வளர்ந்த மசினி யானை பின்னர் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பராமரிக்கப்பட்டு வந்தது. எப்போதும் துருதுருவென இருந்து பக்தர்களை கவர்ந்த மசினி யானை கடந்த 2018ஆம் ஆண்டு திடீரென பாகன் கஜேந்திரனை மிதித்துக் கொன்றது. இதையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு முதுமலை யானைகள் காப்பகத்திற்கு மசினி யானை கொண்டுவரப்பட்டது. அங்கு மசினி யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பராமரித்து வந்த நிலையில் யானைக்கு உணவளிக்க சென்ற பாகன் பாலனை மசினி தாக்கியது. இதில் அவர் உயிரிழந்தார். இதனால் யானை பாகன் பாலனின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கப்படும் என முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குநர் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.